ஸ்க்ரீன் தெரியுது அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நான் ஆடியபிளாகவும் கேட்குது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரீஇனிஷியலைஸ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்ஸ்கிரைபருக்கு டேட்டா வரல அப்படின்னா இது வந்து லாஸ்ட் ஆப்ஷன், இது வந்து லாஸ்ட் ரிசார்ட்னு சொல்லுவாங்க. வேற சரியே பண்ண முடியல அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து ஹை லேட்டன்சி இன் அப்ளைங் த ஸ்னாப்ஷாட். சரி, உங்களோட ஸ்னாப்ஷாட் எடுக்கும் பொழுது ரொம்ப டிலே ஆகும். என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட்டாபேஸ் பெருசா இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நம்மளது ரொம்ப சின்ன டேட்டாபேஸ், அதனால டக்குன்னு ஸ்னாப்ஷாட் எடுத்து இங்க அப்ளை பண்ணிருச்சு. பெரிய டேட்டாபேஸ் 500 ஜிபி 1 டெராபைட் அப்படின்னு இருக்குன்னா உங்களோட ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் ஆகும். ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிஷருக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் நெட்வொர்க் வந்து ஒரு நல்ல ஒரு அப் டு த மார்க் இருக்காது. ரொம்ப ஒரு லோ கான்ஃபிகரேஷன்ல நெட்வொர்க் சுவிட்ச் எல்லாம் போட்டு வச்சிருப்போம். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ல பிளாக்கிங் லாக்கிங் இஷ்யூ இருக்கலாம். பிளாக்கிங் லாக்கிங் இஷ்யூ. இது இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணுவோம்னா, ஒன்று டேட்டாபேஸ் வந்து சைஸை குறைக்கணும். இல்லை அப்படின்னா முக்கியமான டேட்டா மட்டும்தான் எனக்கு அங்கே போகணும் அப்படின்னா நம்ம வந்து குறிப்பிட்ட டேபிளை ரெப்ளிகேட் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த டேபிள்லயே ஒரு ஃபில்டர் மாதிரி போட்டுக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிங்கிறது பதிலாக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் ஒரு 2025 இல்லை 2024 டேட்டா மட்டும் அங்கே போ, மிச்சம்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ கம்மி டேட்டா தானே அங்கே சிங்க் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அந்த ஸ்னாப்ஷாட் ஃபைல்ஸ்க்கு வந்து நீங்கள் கம்ப்ரஷன் செட் பண்ணிக்கலாம். இது இந்த நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறது. இது நார்மலாக பெரிய கம்பெனியில் நீங்கள் வந்து நெட்வொர்க் டீம்கிட்ட சொல்லி அவங்க தான் இதை இது பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே பிங் அந்த சர்வர் நேம் போட்டிங்கன்னா மாதிரி ட்ரேசெட் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு. இது வந்து நெட்வொர்க்கிங் பீப்புள் பண்ணுறது. ஜஸ்ட் இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது அடுத்து பிளாக்கிங் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எஸ்பி ஹூட்டு இந்த டைனமிக் மேனேஜ்மெண்ட் வியூ வந்து சப்ஸ்கிரைபரில் ரன் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதுதான் சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு இல்லை, இது பப்ளிஷர். 3 தான் சப்ஸ்கிரைபர். கண்ட்ரோல் என் எஸ்பி அண்டர் ஸ்கோர் ஹூட்டு. இது வந்து லாக் கண்டுபிடிக்கிறது. பிளாக் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுமா? பிளாக்ஸ் இந்த பிளாக் பை காலம்ல ஏதாவது வேல்யூ இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா பிளாக்கிங் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லை எம்டிஆர் இருக்கு, பிளாக்கிங்கே இல்லை. ஒருவேளை இப்போ இங்க வந்து இந்த இடத்துல 57 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 55 ரோல 57 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 57 என்னன்னு பாருங்க. இந்த இருக்குல்ல ஒன்று, இது வந்து செலக்டா இருக்கு அப்படின்னா அப்ளிகேஷன் டீம்ல கேட்டு நீங்க கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளாக்கிங் ஓடிரும், இந்த 55 வேலை நடந்துரும். இந்த மாதிரி பிளாக்கிங் இருக்கா, லாக்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து இந்த டைனமிக் மேனேஜ்மெண்ட் வியூஸ்லையும் பார்க்கலாம். அதே தான் அதுவும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் sys.dm underscore exec underscore request. ரைட் கிளிக். ரெண்டும் ஒன்று தான். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப டீட்டெயிலாக இருக்கா. எஸ்பி ஹூட் வந்து கொஞ்சம் மினிமல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும், இது கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். எவ்வளோ இருக்கு பாருங்க. இப்போ ஒரு வேலை அங்கே வந்து ஒரு பேக்கப் நடந்துகிட்டு இருக்கு, அது எவ்வளோ நேரம் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா அதை இங்கே பார்த்துக்கலாம், எவ்வளோ பர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு. இப்படி கூட ட்ராக் பண்ணலாம். இது ரொம்ப இது கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க, ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஒரு எஸ்டிமேட்டட் கம்ப்ளீஷன் டைம் எவ்வளோ நேரத்தில் முடிய போகுது அப்படிங்கிறது இங்கே வரும். அப்புறம் அந்த வெயிட் டைப் என்ன, இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட். லேசி ரைட்டரா, மெமரி அலோகேஷன் எக்ஸ்டென்ஷன், அசிங்க் நெட்வொர்க் ஐஓ. இது வந்து ஆல்வேஸ் அனாலிட்டி குரூப்ல பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஒரு செக் பாயிண்ட் கியூல இருக்கா.
உங்களோட ஸ்னாப்ஷாட் ஃப்ரீக்வன்சியை வந்து நீங்க வந்து இன்டர்வலை வந்து ரெடியூஸ் த ஸ்னாப்ஷாட் இன்டர்வல் இஃப் ஃப்ரீக்வன்ட் சேஞ்சஸ் ஆர் ரெக்யர்ட். உங்களோட ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது வந்து அந்த ஷெடியூல் இருக்குல்ல, அதை அடிக்கடி ரன் பண்ற மாதிரியோ இல்லை அது குறிப்பிட்ட நேரத்துக்கு பண்றத வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் நீங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட், ஓகே, இதுதான். ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ், ஷெடியூல், அக்கோர்ஸ் எவ்ரிடே 1 ஹவர்னு போட்டிருக்கேன்ல, எவ்ரி 1 ஹவருக்கு ரன் ஆகிற மாதிரி ஷெடியூல் பண்ணியிருக்கேன். அதை நீங்க வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆப்டிமைஸ் என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி வேணும் அப்படிங்கிறத பொறுத்து. இது எப்படி மாடிஃபை பண்ணீங்க? ஜஸ்ட் கிளிக் எடிட். ஒரு நாளைக்கு ஒரு தடவையா இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவையா, டெய்லியா, வீக்லியா, மந்த்லியா, ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஆள்ல 50 நிமிஷம், இது 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையா, செகண்ட்ஸ், அது உங்களுக்கு எப்படி ரெக்யர்மெண்டோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கிளிக் ஓகே கொடுத்து இங்கேயும் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அது மூமெண்ட் ஆயிரும். அந்த மாதிரி அப்புறம் அந்த ஷெடியூல் ஓடும். அதுதான் இங்க சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, சப்ஸ்கிரைபர்ல போயிட்டு ஸ்னாப்ஷாட் அப்ளை பண்ணும் பொழுது ரொம்ப ஸ்லோவா இருக்குது, லேட்டன்சின்னா ரொம்ப அந்த இங்கேருந்து போய் அங்கே அப்ளை பண்ற நேரம் வந்து ரொம்ப லேட் எடுக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து ஃபைன் டியூன் பண்ணிப்பீங்க. அதை தான் அப்படி சொல்றாங்க. இது வந்து 4th இஷ்யூ. இதை தாண்டி வந்துடாது. இந்த 5 இருக்குல்ல, டாப் 5 இஷ்யூஸை தாண்டி தாண்டி பிரச்சனை வராது. பெரும்பாலும் இதுக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி வரும். அடுத்து 5th இஷ்யூ பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ஷாட் அப்ளிகேஷன் ஃபெயில்ஸ் வித் could not deliver ஸ்னாப்ஷாட் டு சப்ஸ்கிரைபர். ஸ்னாப்ஷாட்டை வந்து சப்ஸ்கிரைபருக்கு என்னால் டெலிவரி பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இந்த ரீஸ்டோரிங்னு ஒரு இந்த மாதிரி இருந்தது சொன்னோம்ல, இந்த பிரச்சனை சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாபேஸ் வந்து ரெக்கவரி, இதே பிரச்சனை தான் இதுவும். இது வேறு வடிவத்தில் வருது, அவ்வளவுதான். சப்ஸ்கிரைபர் டேட்டாபேஸ் இஸ் ஆஃப்லைன் ஆர் ஹேஸ் இன்சஃபிஷியன்ட் டிஸ்க் ஸ்பேஸ். அவங்களோட பப்ளிகேஷன்ல நடக்கிற சேஞ்சஸை கொண்ட சப்ஸ்கிரைபர் டேட்டாபேஸ்ல அப்ளை பண்ணும் பொழுது போதுமான இடம் அங்க இருக்கணும். ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா ஃபெயில் ஆகும். ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நீங்க விண்டோஸ் டீம்கிட்ட சொல்லி, இல்லை ஸ்டோரேஜ் டீம், கம்பெனியை பொறுத்து ஒரு சில கம்பெனில விண்டோஸ் டீமே ஸ்டோரேஜ் டீம் வேலையும் பார்த்துக்குவாங்க. பெரிய பெரிய கம்பெனில வந்து சின்ன சின்ன இதாக பிரிச்சிருவாங்க. ஸ்டோரேஜ் டீம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. உங்களோட கம்பெனி என்ன சூழலோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த அப்ராப்ரியேட் டீம்கிட்ட கேட்டு உங்களோட ஸ்டோரேஜை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ஸ்னாப்ஷாட் ஃபைல்ஸ் வந்து மிஸ்ஸோ இல்லை கரப்டா இருக்கும். எங்கன்னா இந்த ஃபைல் வந்து கரெக்டா இருக்கும், உள்ள இருக்கிற ஃபைல் இல்லை மிஸ் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இதுக்கு எப்படி ரிசல்யூஷன் எப்படின்னா, செக் சப்ஸ்கிரைபர் அவைலபிலிட்டி. உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காரா இல்லையான்னு பார்க்கணும். இருக்காரு ஆனா உயிரோட ஆஃப்லைன்ல இருக்காரு அப்படின்னா அவர் ஆன்லைன்ல நீங்க கொண்டு வரணும். ரீஸ்டோரிங்ல இருக்காருன்னா அதையும் நீங்க வித் ரெக்கவரி போட்டு ஆன்லைன்ல கொண்டு வரணும். அப்புறம் இடம் அங்க இருக்கா அப்படின்னா XP_fixed ரைட்ஸ்னு பார்த்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து SQL சர்வர்லயே பாக்குறதுக்கான வழி. இங்க பாருங்க, XP_fixed rights, என்னென்ன டிரைவ் எவ்வளவு MB ஃப்ரீ இப்படி காமிக்கும். இது வந்து நம்மளோட SQL சர்வர் வழியாவே உங்களோட டிரைவ்ல, சி டிரைவ்ல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, 124 GB இருக்கு. MB-ல காமிக்குது, நான் GB-யா கன்வெர்ட் பண்றேன். 7/1000 MB 7/1000 GB ஆயிரும். D டிரைவ்ல 395 GB ஃப்ரீ இருக்கு. E டிரைவ்ல 20 GB ஃப்ரீ இருக்கு. Hல 826 GB ஃப்ரீ இருக்கு. இது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். இப்படி நீங்க இது பண்ணலாம். ஒரு சில கம்பெனில வந்து பிசிக்கலாவே உங்களால போய் பார்க்க விடுவாங்க. இந்த மாதிரி போய் பார்க்கலாம் எவ்வளவு ஃப்ரீ இருக்குன்னு. ஒரு சிலதுல வந்து நீங்க சர்வரே லாகின் பண்ண விட மாட்டாங்க. நீங்க வந்து SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோல இந்த மாதிரி தான் நீங்க போய் கனெக்ட் பண்ணியே பார்க்க முடியும். சர்வரே ரிமோட் டெஸ்க்டாப்பே எடுக்க முடியாது. ரிமோட் டெஸ்க்டாப்னா MSTSC அப்படின்னு ஷார்ட்கட் கீ, இங்க சர்வர் நேம் அடிப்பீங்க, இப்படிதான் கனெக்ட் பண்ணுவோம். இந்த அக்சஸே ஒரு சில கம்பெனிலாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது இப்படி கிளிக் பண்ணி கனெக்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து போனீங்கன்னா சர்வருக்குள்ளே போயிடலாம். ஒரு இமேஜின் பண்ணிக்கிங்க, இப்போ நான் லேப்டாப்ல அப்படிதான் கனெக்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி.
ஒரு சில கம்பெனில என்ன பண்ணுவாங்க, ரொம்ப செக்யூர்டுன்னு சொல்லிட்டு டேட்டா பேஸ் அட்மினுக்கு சர்வர் அக்சஸே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீ கனெக்ட் பண்ணிக்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணா எங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்க அப்படின்பா. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு டிரைவ் ஃப்ரீ ஸ்பேஸ் பார்க்கணும்னா இந்த மாதிரி தானே பார்த்தாகணும். இப்போ அப்போ உங்களுக்கு இதோட யூஸ் உங்களுக்கு புரியும். இது என்னப்பா, இது டைரக்டாவே போய் டிரைவ்லேயே பார்த்துக்கலாமே, எவ்வளோ ஃப்ரீ இருக்குன்னு, ஏன் இது ஒரு முக்கியமானதா அப்படின்னு நினைக்கலாம். திஸ் இஸ் யூஸ்ஃபுல் கமாண்ட். என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்வர் லெவலில் அக்சஸ் இல்லை அப்படின்னா, இப்போ இந்த மிஸ் ஆயிடுச்சு, கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால ஸ்னாப்ஷாட் ஃபைல்ஸ்ல, இந்த ஸ்னாப்ஷாட் ஃபோல்டர்ல போயிட்டு டாட் பிசிபி டாட் எஸ்ஜிஹெச் ஸ்கீமா ஸ்கிரிப்ட் ஃபைலு பல்க் காப்பி ஃபைல்ஸ் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்னாப்ஷாட் ஃபோல்டர் எங்க இருக்கு, டேட்டா. ஓகே, இங்க போயிட்டு ஒரு 50 டேபிளுங்க ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா ×4 போட்டுங்க, 200 ஃபைல்ஸ் இருக்கும். ஒரு டேபிளுக்கு 4 ஃபைல் ஜென்ரேட் ஆகும். 4 ஃபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்க் காப்பி டேட்டா ஃபைல், ஸ்னாப்ஷாட் இண்டெக்ஸ் ஸ்கிரிப்ட், ஸ்னாப்ஷாட் ஸ்கிரிப்ட், ஸ்னாப்ஷாட் ஸ்கீமா ஸ்கிரிப்ட். இப்போ இதுல வந்து இந்த ஏதாவது ஃபைல் மிஸ் ஆகுதா அப்படின்னு என்ஷூர் பண்ணிக்கங்க. மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ரீசன் விண்டோஸ் டீம்கிட்ட கேட்டு, ஏன்ப்பா மிஸ் ஆகுது இந்த ஃபோல்டர்ல இருந்து, இந்த ஃபோல்டருக்கு எங்களை தவிர வேற யாருக்கும் அக்சஸ் கொடுக்காத அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லலாம். எல்லாரையும் எடுத்து விடு, யாரோ delete பண்ணி விடுறாங்க தவறுதலா, இது தேவையில்லாத ஃபைல். இது ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, இது டெம்ப் ஃபைலு அப்படின்னு நினைச்சு கூட டெலீட் கூட சில பேர் பண்ணலாம். இந்த டெம்பரரி ஃபைல் இருக்குல்ல, இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை கூட delete பண்ணலாம். இது டிபிஏவுக்கு தெரியும், இந்த பார்த்தோன்னு ஓகே இது ரெப்ளிகேஷன் டேட்டா, இது ஸ்னாப்ஷாட் ஃபோல்டர் ஃபைலு அப்படின்னு சொல்லி. மற்றவங்க வந்து இது ஒரு மாதிரி இருக்கு ஃபைல் நேம்லாம், இது டெலீட் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி கூட மிஸ் ஆகலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைபர் டேட்டா பேஸ் ஆன்லைனில் அக்சசிபிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும், டிரைவ்ல இடம் இருக்க மாதிரி பார்த்துக்கணும், ஸ்னாப்ஷாட் ஃபோல்டரில் ஃபைல்ஸ் எதுவும் மிஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். இந்த ஸ்னாப்ஷாட் நம்ம கொடுத்தோம், ஸ்னாப்ஷாட் இப்போ ரன் பண்ணல, அதே மாதிரி நீங்கள் வந்து புதுசாக இன்சலைஸ் பண்ணல, ரைட் கிளிக் பண்ணி ரீஇன்சலைஸ் ஆல் சப்ஸ்கிரிப்ஷன், இதே தான். இது மாதிரி நீங்கள் ஸ்னாப்ஷாட்டை மேனுவலாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, நிறைய SP_R சப்ஸ்கிரிப்ஷன். இந்த பப்ளிகேஷன் நேம் கேட்குது பாருங்க, இங்கே எரர்லேயே சொல்லிடுச்சு இந்த பேராமீட்டர்லாம் எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி. பப்ளிகேஷன் பேர் என்ன, நம்மளோட பப்ளிகேஷன் பப்ளிகேஷன் ஈக்குவல் டு பப்ளிகேஷன் நேம். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணீங்கன்னா இங்கே இருந்து காப்பி பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு பாருங்க, தான் பப்ளிகேஷன் நேம். கேனாட் பி நல், இன்னும் நிறைய ஆப்ஷன் கேட்குது. இது வந்து நீங்க இந்த கொரியை வந்து ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மைக்ரோசாஃப்ட் சைட் கூகுளில் போய் தேடிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சைட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். இந்த வருது பாருங்க, மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து SP_R சப்ஸ்கிரிப்ஷன். இதில் சொல்லியிருக்க மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். முக்கியமானதா பப்ளிகேஷன் நேம் கொடுக்கணும், ஆர்டிகிள் எந்த டேபிள், சப்ஸ்கிரைபர் என்னென்ன, டெஸ்டினேஷன் டிவிஆர், சிங்க் டைப் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்ல நீங்க கொடுக்கணும். இதுல எல்லாமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதே வந்து நீங்க ஜிஐல பண்ணிக்கலாம். ஜிஐல ஈஸி, ரைட் கிளிக் பண்ணி இப்படி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து டீட்டெயிலா வரும். இது ஒரு ஸ்கிரிப்ட், இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஹவு டு செக் SQL ரெப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் via TSQL.
எஸ்கியூஎல் கொரி மூலமா எப்படி ரெப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை ரெப்ளிகேஷன் மானிட்டர் வழியா பார்ப்போம். இப்போ எனக்கு இமெயில் வழியா ரிப்போர்ட் வர மாதிரியே செட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்டை வச்சு நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் இமெயில் வர்ற மாதிரி ஒன்று இப்படி பார்க்கலாம். லான்ச் ரெப்ளிகேஷன் மானிட்டர் இந்த ஸ்கிரிப்டை இப்போ ரன் பண்றேன். இது கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஃபுல் டீட்டெயிலாக வருது பாருங்க. என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, சப்ஸ்கிரைபர் யாரு, பப்ளிகேஷன் நேம் என்ன, சப்ஸ்கிரைபர் எப்போ கடைசியா சிங்க்ரனைஸ் ஆயிருக்கு, அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கமெண்ட்ஸ் என்ன, கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, ஏதாவது ஏரர்னா இந்த டேபிள்ல கூட நீங்க போய் பார்க்கலாம். என்ன சப்ஸ்கிரிப்ஷன் டைப், புஷ்ஷா புல்லா, பப்ளிஷர் டிபி, இந்த பப்ளிகேஷன் அந்த ஏஜென்ட் ஐடியோட வரும். இந்த இது முக்கியமான டேபிள். டபுள் ஹைஃபன் போட்டீங்கன்னா அது கமெண்ட் வருது பாருங்க. மொத்த தகவலுமே ஜாதகமே எடுக்கலாம். என்னென்ன பிரச்சனை, எந்த டைம்ல என்ன ஃபெயில் ஆயிருக்கு, என்ன ஒவ்வொன்றா சரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் பக்காவோட ஓட ஆரம்பிச்சிடும். ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருக்கு பாருங்க. டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு ஒரு எரர் வந்திருக்கு, லாகின் ஃபெயில் ஆயிருக்கு. இதை நான் கான்ஃபிகர் பண்றப்ப வந்திருக்கு. ஒன்று ஒன்றா சரி பண்ணி அப்படி பார்த்துருக்கேன். இந்த எம்எஸ் ரெப்பல் எரர்ஸ் இந்த டேபிள் நாம வச்சுக்கோங்க. இது நல்ல முக்கியமான டேபிள். நான் அனுப்பிச்சு விடுறேன். இது என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து ரெப்ளிகேஷனை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ரெஃப்ரெஷ் சப்ஸ்கிரிப்ஷன் ரெப்ளிகேஷன் புதுசா ஏதாவது ஸ்கீமா சேஞ்ச் ஆயிருக்கு, புதுசா ஏதாவது டேபிள் ஆட் ஆயிருக்கு, உங்களோட ரெப்ளிகேஷன்ல புதுசா ஆர்டிகிள்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி டைம்ல உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி ஆகணும். இல்ல ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அப்பயும் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணலாம். புதுசா ஏதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் இது யூஸ்வலா எப்போ பண்ணணும் அப்படின்னா ரெஃப்ரெஷ் சப்ஸ்கிரிப்ஷனு லோ சிஸ்டம் யூசேஜ் ஆஃப் பிசினஸ் ஹவர்ஸ் அந்த டைம்ல தான். இந்த மாதிரிலாம் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரிப்ஷனை. இது கோ த்ரூ பண்ணிக்கிங்க. இது ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை வந்து எப்படி ஆட் பண்றது அப்படின்னு நம்ம ஜியோல பார்த்துருக்கோம். அது கொரியில வந்து இப்படியும் பண்ணலாம். இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நீங்க பாஸ் பண்ணி பப்ளிகேஷன் நேம், சப்ஸ்கிரைபர், சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாபேஸ் டைப்பு எல்லாம் கொடுத்துட்டு ஆர்டிகிள்ல ஆள்லாம் எல்லாமே இல்லை அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா அந்த ஒவ்வொரு டேபிளா கொடுக்கணும். அடுத்து ஸ்னாப்ஷாட்டை வந்து ரன் பண்றது இப்பதான் ஏஜென்ட்டை அந்த பப்ளிகேஷன் நேமை கொடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ரெஃப்ரெஷ்னு சொன்னோம்ல, எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்ல, இந்த இருக்கு பாருங்க அந்த கமாண்ட் தான். ரெஃப்ரெஷ் சப்ஸ்கிரிப்ஷன் அட் பப்ளிகேஷன் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதான் ரெஃப்ரெஷ் ஆயிரும். ஒருவேளை ஃபெயில் ஆகுது அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்ட் போயிட்டு மேனுவலா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து ஸ்கொரி மூலமா ஸ்டார்ட் பண்றது. ஸ்டார்ட் புஷ் சப்ஸ்கிரிப்ஷன் ஏஜென்ட், உங்களோட பப்ளிஷர் பேரு, பப்ளிகேஷன் நேமு, சப்ஸ்கிரைபர் டிபி நேமு. இது வந்து கொரி வந்து நீங்களா பை எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சு செஞ்சு பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் கோ த்ரோ பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து ஜிஐலே பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும். ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் கொரியில பண்றதும் பழகிக்குங்க. அது பை எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், ஸ்னாப்ஷாட் அப்ளிகேஷன்ல என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். டாப் 5 இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட் வந்து ஃபெயில்ஸ் டு ரன் அப்படிங்கிற ஒரு சினாரியோவில் எப்படி அதை சரி பண்றது, ஸ்னாப்ஷாட் ஃபோல்டரே அக்சஸே பண்ண முடியல உங்களோட ஏஜென்ட் மூலமா அப்படின்னா அப்போ எப்படி சரி பண்றது, சப்ஸ்கிரைபர் வந்து டேட்டாவே அவருக்கு வந்து சிங்க் ஆகல போய் அப்படின்னா அந்த சினாரியோவில் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு டேட்டா போய் அப்ளை ஆகுது ஆனால் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி ஃபைன் டியூன் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து சப்ஸ்கிரைபர்ல போயிட்டு டெலிவரியே பண்ண மாட்டேது ஸ்னாப்ஷாட்டை அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல என்ன மாதிரி சிக்கல் இருக்கும்,
எதனால அப்படி ஆகுது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி ஆட் பண்றது ஸ்கிரிப்ட் வழியா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த ஹெல்த் செக் ஸ்கிரிப்ட் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ஆட்டோமேட் பண்றீங்க, ஒவ்வொரு மெம்பருக்கும் இமெயிலா வரணும் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் வச்சு போட்டு ஆட்டோமேட் பண்ணீங்கன்னா, நீங்க உள்ள லாகின் பண்ணி ரெப்ளிகேஷன் மானிட்டர் லான்ச் பண்ணி பார்க்குற விஷயங்கள் ஸ்கிரிப்ட் வழியா உங்களுக்கு இமெயிலாவே வந்துடும். அப்புறம் என்ன மாதிரி சினாரியோல சப்ஸ்கிரிப்ஷனை ரெஃப்ரெஷ் பண்ணணும், இந்த மாதிரி சினாரியோல ரெஃப்ரெஷ் பண்ணணும், அதை பார்த்துக்குங்க. ஜஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் இது ஜிஐல பண்ணாலும் ஓகே தான், ஸ்கிரிப்ட் வழியா பண்ணாலும் ஓகே தான். எது டவுட்ஸ் அப்படின்னா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். நம்ம அடுத்த கிளாஸ் வந்து டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் பார்க்க போறோம். சரி, அடுத்த கிளாஸ் வந்து நம்ம வந்து டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மெர்ஜ் ரெப்ளிகேஷன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஏஜென்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வரும், அவ்வளவுதான். ஒரே கான்செப்ட் தான். ஸ்னாப்ஷாட் தான் பேஸ். ஸ்னாப்ஷாட் மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு சில ஏஜென்ட் வந்து டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன்ல இருக்கும். மெர்ஜில் ஒரு சில ஏஜென்ட்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க, இல்லை அப்படின்னா வில் சீ இன் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன் வெட்னஸ்டே.